Welcome to BVM online class. Today I am going to take class about organs of public sector. First one, administration by a government department. It is very common almost in all countries. Example, post and telegraph, railways, port trust, irrigation project and இந்தியா எக்ஸெட்ரா. அதாவது ஆர்கன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர்னா பொதுத்துறையின் உறுப்புகள். ஃபர்ஸ்ட் ஒன், அட்மினிஸ்ட்ரேஷன் பை எ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள். அதாவது கீழே நம்ம படித்தவங்களே அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு அரசாங்கத்துறையின் நிர்வாகம் என்பது பெரும்பாலும் அனைத்து நாடுகளிலும் பொதுவானதாகும். அதாவது எக்ஸாம்பிள், தபால் மற்றும் தந்தி, ரயில்வே, துறைமுக அறக்கட்டளை, இந்தியாவில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள் போன்றவை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், த ஜாயிண்ட் செக்டார் கம்பெனிஸ். இட் இஸ் கவர்ன்டு பை எ கம்பெனி லா அண்ட் கண்ட்ரோல்டு பை த கவர்மெண்ட் ஆஸ் பிரின்சிபல் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ். எக்ஸாம்பிள், இந்தியன் ஆயில் பெட்ரோனஸ் பிரைவேட் லிமிடெட், இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் லிமிடெட், ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் பிரைவேட் லிமிடெட், இந்தியன் சிந்தெட்டிக் ரப்பர் லிமிடெட். அதாவது செகண்ட் ஒன் என்ன, த ஜாயிண்ட் செக்டார் கம்பெனிஸ். ஜாயிண்ட் செக்டார் கம்பெனினா என்னங்க, கூட்டுத்துறை நிறுவனம். அது என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு நிறுவன சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது மற்றும் அரசாங்கம் ஒரு பிரதான பங்குதாரராக இருந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. எக்ஸாம்பிள், இந்தியன் ஆயில் பெட்ரோனஸ் தனியார் நிறுவனம், இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் நிறுவனம், ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் தனியார் நிறுவனம், இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம். Third one, public corporation. This type of organization is the establishment of public corporation by the state of the parliament of legislature. Example, LIC, Air India, the Reserve Bank of India, Electricity Board. அதாவது பப்ளிக் கார்பரேஷன்னா என்னங்க, பொது கழகம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது கழக அமைப்பானது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டத்தினால் பொது கழகத்தினை நிறுவுவதே ஆகும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஆயில் காப்பீட்டு நிறுவனம், அது வந்து LIC, ஏர் இந்தியா, இந்தியா ரிசர்வ் வங்கி, மின்சார வாரியம். 9 categories of public sector. First one, airlines. Second one, defense. Third one, heavy engineering. Fourth one, railways. Fifth one, atomic energy. Sixth one, drugs. Seventh one, textile. Eighth one, FCI. FCI full form என்னங்க, Food Corporation of India. Ninth one, Mecon Limited. அதாவது ஏர்லைன்ஸ்னால் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏர்லைன்னா விமான போக்குவரத்து. செகண்ட் ஒன், டிஃபென்ஸ்னா என்னங்க, பாதுகாப்பு. தேர்டு ஒன், ஹெவி இன்ஜினியரிங்னா கனரக பொறியியல். ஃபோர்த் ஒன், ரயில்வேனா ரயில்வே. அட்டாமிக் எனர்ஜினா அணுசக்தி. ட்ரக்ஸ்னா மருந்துக்கள். டெக்ஸ்டைல்னா பருத்தி நெசவு. FCIனா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியானா இந்திய உணவு கழகம். மெக்கான் லிமிட்டட்னா மெக்கான் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் classifications of industry. First one, the public sector in India owes its origin in the 1956 Industrial Policy Resolutions of the Government of India. This 1956 resolution classified industries into 3 categories. The industries which would be exclusively owned by the state are referred to as Schedule A. அதாவது கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரினா தொழில்களை வகைப்படுத்துதல். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்திய அரசின் 1956 ஆண்டு தொழிற்கொள்கையை வந்து தீர்மானத்தின் வாயிலாக அதன் தோற்றத்தை கண்டன. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த 1956 தீர்மானமானது தொழில்களை 3 பிரிவுகளாக வகைப்படுத்துது. அது வந்து அரசுக்கே உரிய சொந்தமான தொழில்கள், அதான் அட்டவணை A என குறிப்பிடுகின்றன. அதுதான் சொல்கிறாங்க. This 1956
resolution classified industries into 3 categories. The industries which would be exclusively owned by the state are referred to as Schedule A. Second one, the industries in which the private sector could supplement the efforts of the state sector, with the state taking the sole responsibility for starting new units which are specific in Schedule B. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியார் துறை தொழில்கள் மாநிலம் தன் முழு பொறுப்பில் தொடங்கும் புதிய அலகுகள் மற்றும் முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில்கள் அட்டவணை பியில் குறிப்பிடுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், த ரிமைனிங் இண்டஸ்ட்ரீஸ் விச் வேர் இன் த ப்ரைவேட் செக்டர் ஆர் மெயின்டைன்ட் இன் ஷெட்யூல் சி. அதாவது மீதமுள்ள தொழில்கள் தனியார் துறையில் அட்டவணை சி என குறிப்பிடுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், public sector is divided into the following 9 categories. First one, public sector enterprises must supply essential infrastructure for economic development which are known as primary public utilities, which include the following: airlines, shipping, railways, power generation, telecommunication, etc. அதாவது public sector is divided into the following 9 categories. அதாவது பொதுத்துறைகள் பின்வரும் 9 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா, பொதுத்துறை நிறுவனங்கள் பொருளாதார மேம்பாட்டுக்கு அத்தியாவசிய உள்கட்டமைப்பை வழங்க வேண்டும். இவைகள் முதன்மை பொது பயன்பாடுகள் என அழைக்கப்படுகின்றன. அவை பின்வருவனவற்றை உள்ளடக்குகின்றன. அதாவது விமான நிறுவனங்கள், கப்பல் போக்குவரத்து, ரயில்வே, மின் உற்பத்தி, தொலைத்தொடர்பு போன்றவைகளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், public sector enterprises also to have control of the commanding heights of the economy. Example, defense, banks, coal mines, oil, steel, etc. அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். எக்ஸாம்பிள், பாதுகாப்பு வங்கிகள், நிலக்கரி சுரங்கங்கள், எண்ணெய் போன்றவைகளாகும். Third one, they are to play an entrepreneurial role which is in other words called capital intensive industries. Example, iron ore, petrochemicals, fertilizer, mining, ship building, heavy engineering, etc. அதாவது பொதுத்துறை ஒரு தொழில் முனைவோர் பங்கினை வைக்க வேண்டும். அதாவது வேறு விதமாக கூறினால் இதனை மூலதன தீவிர தொழில்கள் என்றும் அழைக்கலாம். எக்ஸாம்பிள், இரும்புத்தாது, பெட்ரோ, வேதிப்பொருள், உரம், சுரங்கம், கப்பல் கட்டுமானம், கனரக பொறியியல் போன்றவை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Fourth one, public sector enterprises under government monopoly which includes telecommunication equipment, defense production, railways, rolling stock, etc. அதாவது அரசின் முற்றுரிமையின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் இதில் அடங்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொலைத்தொடர்பு உபகரணங்கள், பாதுகாப்பு உற்பத்தி, ரயில்வே, ரோலிங் ஸ்டாக் போன்றவை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், பப்ளிக் செக்டார் enterprises which are exclusively meant for high technology industries. Example, atomic energy. அதாவது உயர் தொழில்நுட்ப தொழில்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள். எடுத்துக்காட்டு, அணுசக்தி. என்ன சொல்லுவோம்? அட்டாமிக் எனர்ஜி. Sixth one, consumer oriented public sector undertakings. Example, drug, paper, hotels, etc. அதாவது நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, மருந்து, காகிதம், உணவகம் போன்றவை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் விச் இஸ் செட் அப் இன் ஆர்டர் டு டேக் ஓவர் த சிக் ப்ரைவேட் யூனிட்ஸ். எக்ஸாம்பிள், டெக்ஸ்டைல், இன்ஜினியரிங், எக்ஸெட்ரா. அதாவது நலிவடைந்த தனியார் நிறுவனங்களை கையகப்படுத்துவதற்கு அமைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? ஜவுளி, பொறியியல் போன்றவை ஆகும். அதாவது டெக்ஸ்டைல், இன்ஜினியரிங், எக்ஸெட்ரா. எய்த் ஒன், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் விச் ஆர் செட் அப் ஆஸ் ஸ்டேட் கார்பரேஷன். எக்ஸாம்பிள், எஃப்சிஐ, சிசிஐ, எக்ஸெட்ரா. அதாவது எய்த் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
வர்த்தக கழகமாக அமைக்கப்பட்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்கள். அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய உணவு கழகம், FCI, CCI முதலியன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9th one, public sector enterprises which serves as a consultancy and engineering service etc. Example, மெக்கான். அதாவது ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவையை வழங்கும் பொதுத்துறை நிறுவனங்கள். எக்ஸாம்பிள், மெக்கான் நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Did you understand? That's all students. Today homework is public sector organization, organs of public sector, then classifications of industries, then public sector is divided into the following 9 categories. Read and write one time. That's all students. See you next class.